உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன? பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பு. இந்த பெண்களுக்கான அதிகாரம் அளிப்புன்னு சொல்றோம்ல, இந்த பெண்களை எங்கெல்லாம் வந்து ஜோடி சேர்த்துக்கிட்டு கூட்டிட்டு போனாலும் அந்த கண்ட்ரி எல்லாமே உருப்பிட்டு இருக்கு, அந்த கண்ட்ரி எல்லாமே முன்னேறி இருக்கு. எக்ஸப்ஷனலா சில இடத்துல இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து 500 வருடத்துக்கு முன்பாக தோன்றிய ஒரு நாடு, அங்கே இன்னைய வரையிலும் அதிபர்கள் வந்து பெண்கள் வந்ததே இல்லை, ஆண்கள் மட்டும்தான் அதிபர்களாக வந்திருக்காங்க. ஆனாலும் அவர்கள் பெண்களுக்கான சமத்துவத்தையும் பெண்களுக்கான அதிகாரத்தையும் அவங்க கொடுக்க தவறியதே இல்லை. இன்று வரை வட மாநிலங்களில் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, முக்காடு போட்டுட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கான அதிகார பகிர்வையும் சமத்துவத்தையும் அளிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஸோ நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ ஆரம்பித்தப்போ கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் மூலமாக என்ன சொல்லலாம் அப்படின்னும் போது நம்ம திரும்ப திரும்ப சொன்னது, பெண்களே தயவு செய்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஊர் நியாயம் பேசாதீர்கள், வீட்டை விட்டு வெளியேறுங்கள், 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு வேலையை செய்யுங்க. உங்களுக்கு வந்து சேலரி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் வந்து முன்னேறதுக்கும் பல இடங்களுக்கு வந்து தைரியமாக போகிறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கைக்குமே அந்த வேலை உங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். எஸ். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் எங்கே வரும்? இப்போ ஏன்னா நீங்கள் எம்பவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. அந்த எம்பவர்மெண்ட் எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த வேலை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க அப்படின்வாங்க, எப்போவுமே ஜாக்கி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலை தான் வந்து பெரிய நம்பிக்கையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த நம்பிக்கைங்கிறது வந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதை பற்றின ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஜோடிக்கு ஆண் பெண் ஒரு ஜோடிக்கு 100 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுக்காங்க. 10 ஜோடிகள் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ சம்பளம் வரும்? 1000 ரூபா கிட்ட வரும். ஆனால் வட மாநிலங்களில் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டு அவங்களுக்கான சமத்துவத்தையும் அவங்களுக்கான வேலைவாய்ப்பின்மையும் இறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாம் வந்து அதை விட முன்னேறி போயிட்டு இருக்கோம். காரணம் இதுதான் சொல்கிறேன். இப்போ 10 ஜோடிகள், ஒரு ஜோடிக்கு 100 ரூபாய், அப்போ 10 ஜோடிகளுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதே வட மாநிலங்க 10 ஜோடிகள், அதில் வந்து 6 ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க, மிச்சம் 4 பெண்கள் வந்து வேலைக்கு போகலை. அப்படின்னும் போது சம்பாத்தியம் வந்து எவ்வளோ வரும்? 600 தான் வரும். 600 தான் வரும். ஸோ 1000 எங்கே இருக்குது, 600 எங்கே இருக்குது? 600லையும் பாதி தான் ஜாக்கி வரும். சரி 600லையும் பாதி தான் வரும். ஏன்னா இல்லை 6 ஜோடிகளுக்கு தானே வந்து 6 ஜோடிகள் தான் வேலைக்கு போகிறாங்க. அதில் 6 ஜோடிகள் அப்படின்னா 600 வரும், 400 வரல, அப்படி வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி வந்து சரிநிகராக விமனுக்கான அதிகார பகிர்வை கொடுக்கும் பொழுது தான் அது ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும், இல்லையா? தமிழகம் அதை தான் செய்கிறது. உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணத்திலிருந்து மகளிர் உதவித்தொகையிலிருந்து எல்லாமே இது செய்யறதுக்கு காரணம்னா விமன் எம்பவர்மெண்ட்டை வந்து வளர்க்கணும், அவங்களுக்கு அதிகாரத்தை சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்றது தான் நோக்கம். அதனால தான் நான் வந்து விமனை சரிசமமாக மதித்த எல்லா கண்ட்ரியுமே முன்னேறி இருக்கும். முன்னேறாத நாடுகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கான சமத்துவத்தை கொடுக்காத நாடுகளாகவே இருக்கும். இதற்கான உதாரணங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய பேசிடலாம். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். கரெக்ட். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து பிரசிடென்சி காலேஜில் ஆற்றிய உரையில் 2024, அதாவது போன வருஷம் மட்டுமே குரூப் 1 தேர்வில் வந்து 80% பெண்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சூப்பர். ஓகே. அப்போ இந்த 80% பேரும் தேர்ச்சி பெற்று வரும்போது சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்லேருந்து எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து வியாபித்து இருப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அங்கே வரும்போது அதனுடைய வருமானமும் அதனுடைய வளர்ச்சியும் வேற லெவலில் இருக்கும். ரைட்? இதுதான் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஜாதி அடுக்குகளின் காரணமாகவும் சமூக நிர்பந்தத்தின் காரணமாகவும் நன்றாக படித்த பெரிய அளவில் சொத்து இருந்த ஒரு மகளை இழந்த கதையையும் ஒரு மகளை இழந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கதையை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும், சுய பாதுகாப்போடு இருக்கணும், சுயமரியாதையோடு வாழணும். இதெல்லாம் தான் விமன் எம்பவர்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும்.
ஒரு குடும்பம் முன்னேறினால் சமூகம் முன்னேறும், ஒரு சமூகம் முன்னேறினால் நாடு முன்னேறும். இதுதான் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பேசிக்ஸ். இதை தான் வந்து திராவிட மாடல் அரசாங்கம் செய்யுது. ரைட். இப்போ படிப்புக்கும் நம்ம யோசிக்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி சொல்லி, சமூக அழுத்தத்தின் காரணமாகவும் ஜாதி மத அழுத்தத்தின் காரணமாகவும் படிச்ச நாமளே வந்து நிறைய தவறுகள் பண்ணுவோம். கண்டிப்பாக. அந்த தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு 4 விஷயம் யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களுடைய, அதாவது நல்லா நமக்காக யோசிக்கிறவங்களுடைய, நம்ம நேசிக்கிறவங்களுடைய கருத்துக்களை காது கொடுத்தாது கேட்கணும். ரைட். ஒரு விஷயமும் இருக்கு. எல்லா நேரங்களையும் படிப்பு வந்து பெருசா உங்களுக்கு வந்து கை கொடுத்துறாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட, ஏன்னா எப்போவுமே வந்து நான் திரும்பவும் என் லைஃப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக தான் சொல்லுவேன். ஃபார் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது என்னன்னா, உனக்கு நடக்கலைன்னா எல்லாருக்கும் நடக்காதுன்னு நினைக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 4 பேரை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஓ, இப்படியும் இருந்திருக்கலாம்ல, இது இப்படியும் பண்ணலாம்ல அப்படிங்கிறதையும், ஓ இதை விட நான் பெட்டராக இருக்கேன்ல, இதை விட நான் இன்னும் என்ன பெட்டர்மெண்ட்டை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸே வரும். இது நீங்கள் வந்து ஒரு அதுக்காக தான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, சமூக விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதுதான் அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லும் பொழுது, நம்ம பொண்ணை படிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எது நம் பெண்ணை நம் பொண்ணு பெற்றுட்டோம்னா சமூக அழுத்தங்களோ சமூக நிர்பந்தங்களுக்கோ வளையாதீர்கள். நம்ம படிக்க வைக்கிறது மட்டும்தான் வேலை. காதலோ திருமணமோ வேலை வாய்ப்போ ஆர்எல்ஸ் குழந்தை பேரோ இல்லை குழந்தைய வேணாமோ இல்லை கல்யாணமே வேணாமோ, எதை பற்றியும் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. இதுதான் உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள் அப்படின்ற அந்த கோர்ட்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை தான் நான் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, பெரிய உதாரணம் சொல்றேன். கமலஹாசனை யோசிச்சு பாருங்க. 2 பிள்ளைங்க. என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமா பெரியவளுக்கு முடிச்சிடணும், சீக்கிரமா 2ஆவதுக்கு முடிச்சிடணும், நான் வந்து தளர்ந்து உட்கார்றதுக்கும் இதெல்லாம் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இதை பண்ணிருக்கணும் அதை பண்ணிருக்கணும் எங்கேயா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? இது ஒரு உதாரணம். இதுதான் வந்து ஒரு ஃபாதரா நீங்க கொடுத்தாச்சு, எஜுகேஷன் கொடுத்தாச்சு. திஸ் இஸ் யுவர் லைஃப். சரியோ தவறோ எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஐ எம் சப்போர்ட்டிவ். That's all. இதுதான் அங்க பேஸ். ரைட். ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் வாழ்க்கையில ஒரு நடந்த கதையை தான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அக்னி சிறகுன்னு ஏதோ ஒரு அவார்டு ஃபங்க்ஷனு பிகைண்ட் வுட்ஸ். அதில் வந்து ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அப்படின்ற, அதாவது எஸ்பியாக சிபிசிஐடியில் இருந்த பெண்மணி, அவங்க பல துறைகளில் இருந்திருக்காங்க. அவங்க சந்தித்த ஒரு கேஸை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பகிர்ந்தும் போது இந்த விஷயத்தை நிச்சயமாக நாம் கதைப்போமாவில் பேசணும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம். காரணம் என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த சேனல்ஸை நம்ம நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்ல வந்து பேசிட்டு வரும்போது நீங்கள் அதை நிறைய ஃபாலோ பண்ணும்போது அது எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோம், எதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாகவும் ஒரு ஐ ஓப்பனராகவும் அவங்க சொன்ன அந்த கேஸ் ஸ்டடி வந்து உங்களுக்கு உதவுன்றதுக்காக இதை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ரைட். அவங்க எஸ்பியா வந்து சிபிசிஐடியில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. அதாவது என்னன்னா, அந்த கேஸ்க்கு முன்னாடி அந்த கேஸினுடைய முன்கதையை நம்ம சொல்லிடலாம். நாகர்கோவிலில் மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவர் சொத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது. 300 சவரன் போட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு வந்து ஒரு அவர் வக்கீல் நினைக்கிறேன். அவர் பையன் வந்து வக்கீல், அப்பா வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சொத்துக்கு வந்து பஞ்சமே இல்லாத பெரிய கை அது. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், தன்னுடைய ஒரே மகளை அந்த வக்கீல் மகனுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாரு. 300 சவரன் போட்டு கொடுக்குறாரு. ஏகப்பட்ட வரதட்சணைகளை கொடுக்குறாரு. கிராண்டா கல்யாணம் பண்றாரு. பொண்ணுக்கு அப்போது 27 வயது. கொஞ்சம் கலர் கம்மின்னு சொல்றாங்க. பட் அதாவது அவங்களும் பார்க்குற பார்வையில தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க கிட்ட போய் ஒரு கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்குறான். நீ ஒரு நிருபர், நீங்க வந்து படத்துலயே இதே கலர்ல இருப்பீங்களா, நேர்லயும் இதே கலர்ல இருப்பீங்களான்னு கேட்கறான். இது இந்த மாதிரி ஒரு சரி, அது வேற விட்டுருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளுக்கு வந்து ஒரு டஸ்கி கலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கலராக இருக்கலாம். அவங்க சொன்னதை வச்சு நம்மளுக்கு நேரில் பார்த்தது இல்லை. பட் அந்த பொண்ணு அப்ப என்ன பண்ணியிருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அந்த 27 வயசுல அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, அவ டாக்டரேட் பண்ணி பேங்க் ஆபீஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கா. 2 மாசத்துல ரிசல்ட் வருது. அந்த பெண் வந்து அப்பா கிட்ட சொல்றா, அப்பா ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணு,
நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்தவரையிலும் எப்பயுமே இந்த பெண்கள் பேசும்போது ஏன்னா நம்ம மைண்ட்ல இப்போ எனக்கே அந்த மாதிரிலாம் இருந்து நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமா தவறுகளை ஆமாம்ல இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து நம்ம வளர்த்தும் போது இந்த கேள்வியை கேட்கும்போது ஏன் உனக்கு கோவம் வருது, குறை அதில் இருக்கிற நியாயத்தை பேசு, அதில் இருக்கிற நியாயத்தை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம போறோம் இல்லையா. அதுக்கு காரணம் நம்ம மைண்ட்ல அந்த அளவுக்கு வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்றான், அப்ப 2 மாசம் பொறுத்துக்கொண்டான். பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சு. மண்டப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது ரிசல்ட் வரபடி வரட்டும் புள்ள, உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா கல்யாணத்தை செய்து வைக்கிறார்கள். இது மிகப்பெரிய குடும்பம். மதுரையில பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பா, வக்கீல் மகன், அம்மா டீச்சர். நல்லா கேட்டுக்கங்க, அம்மா டீச்சர். இந்த செட்டப்ல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, எவ்வளோ வந்து அறத்தோட எவ்வளோ வாதாடி இருப்பாங்க, எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தே நோஸ் வெரி வெல். அது மட்டும் இல்லை, வளர்கிற தலைமுறைக்கு ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, பார்க்கும்போது ரைட் நல்ல குடும்பமாச்சு, புட்ரா முதல்ல அப்படின்ட்டு 300 சவரன்களை போட்டு அந்த பொண்ணை வந்து மதுரையில் கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்த 15வது நாள் அந்த பெண்ணை அந்த பையன் வந்து அந்த கணவன் என்ன சொல்றான், புது மேப்ல உன் நோஸு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். மதுரையில இருந்து சென்னையில வந்து பிரபல மருத்துவமனையில சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நோஸ் ஆப்ரேஷன் பண்றாங்க. அந்த நோஸ் ஆப்ரேஷன்ல ஏதோ சிக்கல். அந்த பொண்ணு வந்து திரும்ப ஐசியூ யூனிட்ல இருந்து போய் உயிருக்கே போராடுற மாதிரியான ஒரு விஷயம், டிஸ்சார்ஜ் எல்லாம் வந்து மூச்சு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளோட அந்த பொண்ணு வந்து அதுல இருந்து மீள் உருவாக்கமாகி மீண்டு அவ வந்து திரும்ப மதுரைக்கு வரா. திரும்ப பையன்கிட்ட தான் வரா. ஏன்னா அதுதானே ப்ரொசீஜரு, கல்யாணாலும் தலைவை, புள்ளானாலும் புருஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ரூம்ல அந்த மூக்கு ஆப்ரேஷன் சரியில்லைன்றதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ஒரே ரூம்ல போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வந்து லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு, குரூப்ஸ்ல இருந்தெல்லாம் லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு மொபைலையும் வாங்கி வச்சுட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் பண்ணி என்ன நினைச்சிருப்பீங்க, ஒரு ஃபாதரா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு அண்ணனை நினைச்சு பாருங்களேன், ஒரு பெண் வீட்டு சைட்ல ஒரு பெண்ணுடைய தகப்பனாகவோ இல்ல சொந்தக்காரனாகவோ இல்ல மாமனோ மச்சானாவோ யோசிச்சு பாருங்க. பப்ளிக் ப்ராஸ்டிக்யூட்டர் மாமனார், பையன் வக்கீல், அவ்வளவுதான், அம்மா டீச்சரு, வா என்ன தோணுமா தோணாதா? ஆனால் அந்த பெண்ணுடைய ஃபோன் வாங்கி வைக்கப்பட்டது. இதுல நடுவில் என்ன பண்றான் அந்த பையன், என்ன பண்றான் அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப தெளிவான மூவ். அதுதான், உன் பேர்ல உங்க அப்பா வந்து ஒரு ஃபிளாட் எழுதி வச்சிருக்காருல, அந்த ஃபிளாட்டை என் பேர்ல எழுதி வச்சிரு. திருநெல்வேலி சைடு எங்க அப்பா, எங்க அம்மாவுடைய எல்லா சொத்துமே எங்க அப்பா பேர்ல தான் இருக்கும், அதுதான் ஒரு ஆணுக்கு மரியாதை அப்படின்னு சொன்னதுமே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இது என்னன்னா புதுசா இருக்குன்னு ஒரு தயங்குறா. அப்பா கிட்ட கேட்கறா, அம்மா எவ்வளோ நடந்துருச்சு இந்த ஃபிளாட்ல என்னம்மா அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்துட்றாங்க. நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதாவது ஒரு சாதாரண குடியானவனுடைய மகள் அல்ல, ஒரு சாதாரண பேங்க் குமாஸ்தாவின் மகள் அல்ல, ஒரு சாதாரண பஸ் கண்டக்டருடைய மகன் அல்ல, ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரின் மகள் அல்ல, இருப்பதிலேயே அதிகார பல பொருந்திய ஐபிஎஸ் ஆபீசர், அதாவது போலீஸ் ஆபீசர் டிஎஸ்பி அவர்களுடைய பொண்ணு. அது அப்படிப்பட்ட அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிளாட்டை வாங்கி மூக்கை வந்து 5 நாள் ஆபரேஷன் பண்ணி எண்ணி 3 மாதங்கள் 90 நாட்கள் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போறான். சூசைட் பண்ணி செத்து போற இவங்க என்ன பண்றாங்க, அந்த கேஸை க்ளோஸ் பண்ண. ஏன்னா தற்கொலை, அது கிளியர் நோட்டா இருக்கு, தற்கொலை. லோக்கல் போலீஸ் போகுது, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குது, தற்கொலைக்கான எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, கேஸை க்ளோஸ் பண்றாங்க. பட் அப்பாவுக்கு வந்து மனசு ஆறல. அவர் என்ன பண்றாருன்னா சிபிசிஐடிக்கு ஒரு ஹைகோர்ட்ல போய் ஒரு மனு போட்டு சிபிசிஐடி என் பொண்ணுடைய சாவை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க சிபிசிஐடில இந்த ராஜேஸ்வரி ஐபிஎஸ் இருக்காங்க இல்லையா, ராஜேஸ்வரி ஐபிஎஸ் இருக்காங்களா, அந்த ஐபிஎஸ்க்கு அவங்களுடைய பெயர் போட்டே வந்து லெட்டர் வருது, நீங்க தான் வந்து இந்த கேஸை விசாரிக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க நேரா போய் இந்த டையிங் டிக்ளரேஷன் இறப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு ஏன் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு டையிங் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். இதை வந்து அவங்க தேடுறாங்க, இல்லை கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை மேடம், எதுவுமே இல்லை அப்படின்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு கூட 3வது மாடியிலேருந்து ஒரு பொண்ணு இறந்துடுச்சு. இப்போ ரீசெண்டாக
3வது மாடியிலேருந்து குதிச்சு என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னும் அது டையிங் டிக்ளரேஷனில் இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல சொல்கிறேன். அப்போ கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு எழுதி அதில் வந்து சைன் போட்டு பேப்பரில் அந்த மேஜை மேலே படிக்கிற அந்த டேபிள் மேலே வைக்கிறதா இவங்களை பொறுத்தவரைக்கும் டையிங் டிக்ளரேஷன் நினச்சிட்டாங்க. பட் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸு கான்ஸ்டபிள் இவங்களாம் தானே அதை போய் தேடி இருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னு இவங்க போய் கேட்குறாங்க. அப்போ இல்லவே இல்லை, அப்படி ஒரு டையிங் டிக்ளரேஷனே இல்லை அப்படின்னு அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை என்கிட்ட கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து பயந்துக்கிட்டு இது டைரி மாதிரி இருந்தது மேடம், இது டையிங் டிக்ளரேஷன் இல்லைன்னு அதை வாங்கி பார்க்குறாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து எது டாக்டரேட் முடித்து பேங்க் எக்ஸாமில் பாஸ் ஆகி ரிசல்ட்டுக்காக வேலைக்காக 2 மாதத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணு எழுதியிருக்கிறா. ஜஸ்ட் மை எண்ட் ஆஃப் மை லைஃபா தஸ் ஐ எண்ட் மை லைஃப் இது தஸ் ஐ எண்ட் மை லைஃப் சம்திங் லைக் தட் ஷீ செட். எனக்கு தஸ் ஐ எண்ட் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் மை லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன குட்டியான ஒரு குட்டி நோட் புக்கில் அவள் எழுதியிருக்கிறா. அப்போ அந்த நோட் புக்கில் எழுதியிருக்கிற வரிகள் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த பொண்ணு அப்பாவுக்கு வந்து எழுதியிருக்கு, அப்பா நீ எனக்கு எவ்வளோ பண்ண, உன்ன மாதிரி ஒரு பாசமான அப்பாவை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. என்னுடைய எல்லா ஏன்னா உனக்கு நான் ஒரே ஒரு டாக்டர், என்னுடைய எல்லா துன்பங்களையுமே நீ இருந்திருக்க, என்ன நல்லா படிக்க வச்சிருக்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனால் என்ன எனக்கு வந்து ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலி, மதுரையிலே ரிச்சான ஃபேமிலியில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய ஜுவல்ஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஃப்ளாட் வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், உன் சக்திக்கு மீறின எல்லா விஷயத்தையும் எனக்காக பண்ணேன். ஆனால் அப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்காம போயிட்டியே. நான் 2 மாதம் வெயிட் பண்ணேன், 2 மாதம் வெயிட் பண்ணு, நான் வேலைக்கு போயிடுறேன், அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லியிருந்தேன்னா நான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் உள்ளார இருந்திருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போயிருப்பேன், சில விஷயங்களை வந்து வேணும் வேணான்ற தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். ஒரே வீட்டிலே ஒரே இடத்துலையே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க என்னை ஈஸியாக வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுலேருந்து, என்னை பேசவே விடாமல் பண்ணுறதுலேருந்து, என்னை வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப நெக்குறுகிற மாதிரியான வேலைகள்லாம் செய்ததுனால நான் இந்த முடிவெடு ஐ மீன் 2 மாதம் அந்த 2 மாதம் வெயிட் பண்ணியிருந்தா ஏன் அதுதான் எனக்கு உங்ககிட்ட பெரிய வருத்தம் அப்படின்றது அந்த கடிதம் முடியுது. நண்பர்களே, நான் திரும்ப அதுதான் சொல்கிறது, ஒரு குழந்தையுடைய கல்யாணம் பிள்ளை பேருன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சமூக நிர்பந்தங்கள் இருக்குல்ல, இந்த நிர்பந்தங்களில் தயவு செய்து மாற்றிக்கொள்ளாதீர்கள். தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் குழந்தைகளை இவ்வளவு வளர்த்து இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு கிட்ட கொடுத்து 3 மாசத்துல சாவடிக்கிறதுக்கா நீங்க கத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? இத்தனையும் எல்லாம் படிச்ச நாய்ங்க. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஸோ அந்த டைரி பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் மேலேயும் கேஸை போட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவங்க 2 பேருமே குற்றவாளிகள் என்று கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. அதெல்லாம் அவங்க அம்மாவை மட்டும் விடுவிச்சிட்டாங்க, டீச்சரை மட்டும் விடுவிச்சுட்டு இவங்க 2 பேருமே பையன் 2 மாமனார் பையன் 2 பேருமே வந்து அக்யூஸ்டுன்னு அது குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பெரும் கொடுமைன்னா, அந்த தீர்ப்பு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் இறந்து போறாரு. அந்த டிஎஸ்பி இறந்து போறாரு. அது அந்த 2 நாள் கழிச்சு அவங்க இறந்து போறாங்க, அந்த அம்மா இறந்து போறாங்க, இந்த பெண்ணோட அம்மாவும் இறந்து போறாங்க. ஆக அந்த ஃபேமிலியே இல்ல. அப்ப அந்த அந்த வருத்தம், அந்த அப்படியா இருந்தாலும் அந்த லெட்டரை வச்சுதான் அவங்க வந்து அந்த கேஸ் எடுத்து போயிருப்பாங்க. அந்த அந்த வருத்தம் அந்த லெட்டரை படிச்சு கேட்க அவன் மைண்டில் ஓடி இருக்கலாம் 2 மாசம். அப்ப 27 வயசுல கொஞ்சம் கருமை நிறமா இருக்கிற பெண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், டேட்டு கிடைக்காது, கல்யாணம் பண்ண கிடைக்காது அப்படின்னு சமூக நிர்பந்தங்கள் காரணமா நீங்க என்ன பண்றீங்க, பாழும் கிணத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, பாழும் கிணத்துல தள்ள போறேன், என்ன 2 மாசம் வெயிட் பண்ணு, எனக்கு வேலை கிடைச்சிடும். ஆக இத்தனை வருடமாக அந்த பெண்ணை போற்றி பாதுகாத்து வளர்த்து அதுக்கு வந்து இன்சுலின் பாருங்க தடுப்பூசி போட்டு என்னது அந்த இதுக்கு ஊசி இந்த ஊசி அந்த ஊசி போட்டு ஜுரம்னா பதறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில் அப்போ அந்த லெட்டரை திரும்ப படிச்சிருப்பானே அந்த போலீஸ் ஆஃபீஸர், அவங்க அப்பனுக்கு 1000 இருந்துட்டு போட்டோம், அது எந்த அளவுக்கு துடிக்க இருந்திருக்கும் வலி. ஆகவே நண்பர்களே,
உங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே செய்யாதீங்க. சமூக நிர்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய எந்த விஷயம் ஏற்றுக்காதீங்க. எவனும் IAS 9000 சர்டிஃபிகேட் எடுத்து வந்து உங்கள் வீட்டில் வந்து கொத்த நல்லா சூப்பராக நீ ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன்ட்டு எவனும் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. நாமளாகவே மனதில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து வாழ்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் பெண்களே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க, யாரோடாவது பேசுங்க. வீட்டில் மட்டும் உட்காந்துட்டு ஊர்க்கதை பேசக்கூடிய டிவி சீரியல்களை பார்க்காதீங்க, கவனம் செலுத்தாதீங்க. உலகம் மிகப்பெரியது. அதில் தான் அந்த முடிக்கும் பொழுது அதுக்கு ராஜேஸ்வரி அழகாக சொல்லியிருப்பாங்க, எம்பவர்மெண்ட். இந்த எம்பவர்மெண்ட்டை நான் வந்து பரவாயில்ல, இது எங்கே போனாலும் நான் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்கம்மா. அவங்க பொன் பிள்ளைகளை பார்த்து சொல்றது என்ன, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க, சும்மா மட்டும் உட்காரவே உட்காராதீங்க. நீங்க என்ன படிச்சிருக்க, ஏதோ படிச்சிருக்கே, அந்த படிப்புக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலைக்கு போயிடு. ஸோ உன் கையில வந்து ஒரு காசு புரளும் பொழுது வர்ற நம்பிக்கையும் உன் கையில வர்ற ஒரு ஒன்றும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போயிருந்தான்னா யாருக்கிட்டையாவது ஏதோ ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு, ஒரு 4 பேரை வெளியாட்களை பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட். இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ நீங்க வீட்டில் இருந்ததுனால தானே உங்க மொபைல் போனை பிடிங்க வச்சுட்டு ஒரே ரூம்ல இருந்து உன்னை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. 2 நாள் வேலைக்கு வரலாம், உடனே அப்பக்காரங்கப்பா ஏங்க உங்க இது வீட்டுல இருந்து வரலங்க, உங்க பொண்ணு எதுக்கு வரலன்னு தெரியல, உடனே அவர் ஃபோன் பண்ணும்போது நான் நேரில் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்பா என்ன ரொம்ப குடும்பத்தை என்ன கூட்டு போனா முடிஞ்சு போச்சு. ஸோ அது எதுவுமே அந்த பொண்ணுக்கு நடக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. சரி, இது ஒரு பக்கம் இருக்குனாலும் கூட உங்க கையில ஒரு காசு, உங்க கையில ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இத்தனைக்கும் வந்து அப்ராட்ல ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே போயிருந்தாங்க, அங்கதான் இருக்காங்க, அவங்க லீவ் எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் திரும்பி இப்போ இந்தியாவுக்கு வரப்போறாங்க. அந்த ஊர்ல அவங்க டிபெண்ட் வந்து ஒர்க் பண்ண முடியாது போல இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்கு, நாங்கள் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க சொன்னதே தான், 100 ரூபா காசுக்கு நின்றுட்டு இருக்கணும்டி, அதுக்கு நான் கிளம்பி வந்துருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்துட்டா. ஐயோ வந்து இப்போ வந்துருவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ நான் லீவுக்கு போய்க்கிறேன், இது மாதிரி லீவ் எடுத்துட்டு போய்க்கிறேன், ஒரு 20 நாள் லீவா அங்கே போய் தங்கிக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால் உட்கார முடியல, ஒரு வீட்டில் என்னால் இப்படி உட்கார முடியல, தனியாக இருக்குது வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவள் வந்து சொன்னான், உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு, ஏன்னா பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலை. இப்போ ஜாக்கி ஒரு விஷயம் சொல்லும் பொழுதே நான் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பெண்களுக்கு வந்து இலவச பஸ்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு கேட்டேன், நிறைய என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறதுனால என்ன பண்ண போகிறாங்க, இங்கே இருக்கிறதுங்க இங்கேருந்து போய் அங்கே போய் கதை பேசும், இப்படி சொன்ன எத்தனையோ பேரை நான் வந்து கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா, பொம்பளைங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஏன் கொடுக்கணும், பொம்பளைங்க வேலைக்கு போனால் உருப்படாதுங்க அப்படின்னு சொன்னவனுங்க அந்த மாதிரியான கதை கட்டிட்டு இருப்பானுங்க. அவங்க தான் வந்து சத்துணவு திட்டம் நிறைய போட்டால் வந்து கக்கூஸ் வழின்னுட்டு அவனுடைய கக்கூஸ் கதைகள்லாம் எடுத்து வந்து பேசுவானுன்னு வச்சுக்காங்களேன். மாதத்திற்கு 1000 சேர்க்கக்கூடிய ஒரு பெண் யோசிச்சு பாருங்க. அதேதான், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேர்க்கிறாவ. 1 கிராம் நகை வாங்குவா, கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஓவர் டைம் போட்டான்னு வச்சுக்காங்க, ஒரு 2 கிராம் நகை, ஒரு 1/4 பவுன்ல ஒரு மோதிரம் எடுத்து போட முடியும். உண்மை. ஆனா இவங்க எல்லாருமே வந்து தாத்தம் பூட்டன்ல இருந்து எல்லாம் வந்து IAS ஆபீசராகவும் நீதிபதிகளுடைய வீடுகளாகவும் வக்கீலாகவும் இருக்கும்போது நீங்க வந்து மற்றதை வந்து நீங்க வந்து நக்கல் மயிர் விட்டுட்டு இருக்கீங்க. அதே, ஏன்னா அதை நான் கேட்கும்பொழுது நிறைய பெண்களை பற்றி பேட்டி எடுக்கும்பொழுது நிறைய பெண்கள் தினக்கூலிக்கு போற பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. சார் ஒரு 1000 ரூபாய் எனக்கு சேவ் ஆகுது சார்னுச்சு ஒரு பொண்ணு, இத்தனைக்கும் வந்து நல்லா படிச்ச பொண்ணு, ஒரு வேலைக்கு போற பொண்ணு சொல்றா, சார் 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் நான் சேவ் பண்ண முடியுது ஒரு மாசத்துக்கு, அது எனக்கு பெரிய சேவிங்ஸ், அந்த ஒரு காசை நான் சேர்த்தேன்னா அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், திராவிட மாடல் அரசு என்பது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து பொய்யாக சொல்லல. குரூப் 1ல 80% பெண்கள் தேர்வுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் நீங்க கொஞ்ச நாள், ஒரு 3-4 வருஷம் பாருங்க, அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகமா இருப்பாங்க. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியரோட பெண் ஆசிரியர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இதை வந்து 1930-40 வந்து பெரியார் வந்து பெண்கள் வந்து தபால் ஆபீஸுக்கும் ஆசிரியர் வேலைக்கும் போயிடணும், அவனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பணமே இல்லாதனால தான் உங்களை வந்து எவனும் மதிக்கவே மாட்டான், உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வரணும்னா நீங்க சுயமா வந்து முன்னேறி உங்களுடைய சொந்த கால நிற்கும் போது இந்த விமன் எம்பவர்மெண்ட் வந்து சமமான, அதாவது சமூக நீதினா வந்து ஜாதியை மட்டும் கிடையாது, ஆண் பெண் சமத்துவத்துவம் தான் சமூக நீதினு சொல்றது. அதை தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த ராஜேஸ்வரி IPS அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த காலேஜில் பேச கூட நான் போயிடுவேன், போய் நான் வந்து இதை சொல்றதுக்கே போயிடுவேன், வேலைக்கு போயிடுங்க, வீட்டில் உட்கார வீட்டுக்கு போயிடுங்க. இதுதான் நம்ம வந்து 7 வருடங்களாக காட்டு கத்தலாம் கத்திட்டு இருக்கோம்.
இல்ல நிறைய பேர் சொன்னாங்க எங்களுடைய சூழ்நிலை நாங்க போல நீங்க திரும்ப திரும்ப ஒரு எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஆடியோ நோட் ஒன்று ஆடியோ வந்து நோட்டு. ஆடியோ நோட் ஒன்று நீங்க வந்து இப்படி சொல்லுவீங்க அப்ப எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஜாக்கி நீங்க சொன்னதுல இருந்து அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா பவானி ஐ இருந்தது திங்க் ஸோ எனக்கு. பவானி ஐ திங்க் அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு தீபா அப்படிங்கிற வந்து அவ படிச்ச அந்த ஒரு கதைகளை சொல்லி திருச்சி அவ வந்து நான் வக்கீலாக முடிச்சிட்டேன் இப்ப அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. ரைட். அட்லீஸ்ட் ஒரு 10 பேரை மாத்திட்டோம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸோ சந்தோஷம். எனிவே இந்த வீடியோ பார்த்த யாரா இருந்தாலும் விலைக்கு போயிடுங்க. வேலைக்கு போயிடுங்க, வீட்டில் உட்காராதீங்க. அவ்வளோதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அதான். அதுதான் படிச்சவங்க, அப்பா படிச்சவரு ஐபிஎஸ் ஆபீசர் அவர் பார்த்துக்குவாரு போய்க்குவாரு நினைக்காதீங்க. நினைக்காதீங்க. டாக்டரேட் நினைக்காதீங்க. சமூக நிர்பந்தங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே அங்க யோசிக்கல பாரு ஒழுங்கா. இவ்வளவு பேர் இருந்து எவ்வளவு பேர் சுத்திருப்பான், எவ்வளவு சொந்தக்காரன் இருப்பான். இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ இதை பற்றி உங்களோட டாக்குமெண்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு இதை பற்றிய கருத்துக்களை எதனால அந்த பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். Yeah.